Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா TRETINOIN cream பத்தி தான் பேச போறேன். நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்டர்நெட்ல நிறைய பேர் வந்து இது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டா வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. I don't know why, but இது ஒரு prescription based product. இந்த வீடியோல இந்த TRETINOIN creamனா என்ன, இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் யூஸ் பண்ண ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, எந்தெந்த கண்டிஷன்ல இது யூஸ் பண்ணணும்னு சொல்லி டீடைலா பார்க்க போறோம். அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட பேர் வந்து செல்வஜினி. ஐ எம் ஃபைனல் இயர் MBBS ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கேர் அண்ட் செல்ஃப் கேர் கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுவேன். இதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெட்டினால் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோன்னு, அண்ட் TRETINOIN பற்றியும் பேசியிருக்கோம். பட் இந்த ரெட்டினால் எல்லாமே ஒன்றுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. என்னதான் இந்த ரெட்டினால்டிஹைட் அண்ட் TRETINOIN இது எல்லாமே வந்து வைட்டமின் A ஆர் ரெட்டினாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரே அம்பர்லாவில் வந்தாலுமே வந்து இது எல்லாமே வெவ்வேறு கண்டிஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரெட்டினால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு எந்த வகையான ப்ரிஸ்கிரிப்ஷனுமே தேவைப்படாது. ஜஸ்ட் ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ்லையோ இல்லை எனி அதர் காஸ்மெட்டிக் லைக் ஆன்டி ஏஜிங் க்ரீமில் இதெல்லாமே இது இருக்கும். இதுக்கு எந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனுமே தேவைப்படாது. பட் TRETINOIN எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட். ஸோ ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் டாக்டர் மட்டும்தான் வந்து இந்த TRETINOIN க்ரீமை யூஸ் பண்ண முடியும். இந்த ரெட்டினால்ன்றது ஒரு நேச்சுரலாக இயற்கையாக நமக்கு கிடைக்கிற வைட்டமின் E டெரிவேட்டிவ்லேருந்து எடுக்கிறாங்க. பட் இந்த TRETINOIன்றது நம்மளே சிந்தட்டிக்காக உற்பத்தி பண்ணி எடுக்கிற ஒரு வைட்டமின் A டெரிவேட்டிவ். இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வைஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. உங்கள் ஸ்கின்னுக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகாது. அதனால தான் இதுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எதுவுமே தேவைப்படாது. பட் இந்த TRETINOIN வந்து ரெட்டினாலை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால உங்களோட ஸ்கின்னை வந்து சீக்கிரம் இரிட்டேட் பண்ணிடலாம். அதனால தான் ஒரு டாக்டர்ஸ் கைடன்ஸில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ஈஸியாக ரெட்டினால் கூட யூஸ் பண்ணிடலாம். அண்ட் TRETINOIN யூஸ் பண்ணுறது கஷ்டம். நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதில் மெயினான விஷயம் என்னென்னா இந்த ரெட்டினால்ஸ் வந்து ஆன்டி ஏஜிங் பர்பஸ்க்காகவும் அண்ட் இந்த TRETINOIN வந்து மெயின்லி வந்து ஆக்னேவை ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ரெட்டினாய்ட்ஸோட யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். ரெட்டினாய்ட்ஸ்ன்றது லைக் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் ஸ்கின் கேர். பிகாஸ் ரெட்டினாய்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தான். எல்லா ஸ்கின் கன்சர்னுக்குமே வந்து இது யூஸ் பண்ண முடியும். ஆன்டி ஏஜிங் பர்பஸ் லைக் wrinkles, ஃபைன் லைன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஆக்னியை ட்ரீட் பண்ணுறதுக்கு, பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் குறைக்கிறதுக்கு, உங்களோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஸ்கின்ல இருக்க கொலாஜனை பூஸ்ட் பண்ணி ஓப்பன் போர்ஸை கம்மியாக்கிறதுக்கு, ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்னு இந்த மாதிரி நிறைய ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரெட்டினாய்ட்ஸ் வந்து ஒரு டாப் நாச் இன்க்ரீடியன்ட். அட் த சேம் டைம் இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரியலனா நம்மளோட ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகி நம்மளோட ஸ்கின் வேர்சன் ஆகலாம். இந்த TRETINOIN க்ரீம் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆக்னி இருக்கிறவங்களுக்கு, அதுவும் காமிடோஜெனிக் ஆக்னி. லைக் உங்களுக்கு குட்டி குட்டியாக காமிடோன்ஸ் மாதிரி பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், அங்கங்கே ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஆக்னி இருக்கும். ஸோ வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆக்னி எல்லாமே இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிசர்ச்சில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இன்ஃப்ளமேட்ரி அண்ட் நான் இன்ஃப்ளமேட்ரி ஆக்னி ரெண்டுத்தையுமே வந்து எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த TRETINOIN க்ரீம் யூஸ் ஆகுதுன்னு. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு முதுகுலாம் ஆக்னி இருக்குது அண்ட் பட்டில் ஆக்னி இருக்குது. லைக் இந்த பேக் அண்ட் பட் ஆக்னிக்கு எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணுறதுக்கும் இந்த TRETINOIN யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட்லி, ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெட்டினாய்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நார்மலாக இருக்கிற போர் சைஸ் வந்து இந்த அதிகமான சீபம் ஆர் ஆயில் உற்பத்தி ஆகிறப்ப போர் சைஸ் விரிவடையும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த சின்ன சின்ன போர்ஸ்லேருந்து வர ஹேர் ஃபாலிக்கிள்ஸை சுற்றி இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டெபிலைஸ் பண்ணி ஓப்பன் போர்ஸை இன்னும் விரிவடையாமல் பார்த்துக்கும். மூணாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் லைன்ஸ் அண்ட் wrinkles. ரொம்ப டீப்பான wrinkles இருக்கிறவங்களுக்கு இது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இன்கிளினிக்கில் போய் ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபைன் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் wrinklesக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த கொலாஜன் பூஸ்ட். இதை தவிர ஏதாச்சும் அடிப்பட்ட ஸ்கார்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஸ்ட்ரெச் மார்க்ஸை வந்து புதுசாக, அதாவது இப்போ தான் வந்து ஸ்ட்ரெச் மார்க் வர மாதிரி இருக்குது, அந்த ஸ்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்கின்ல இருக்க குட்டி குட்டியாக வர அந்த மிலியா ப்ராப்ளம் அண்ட் போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, இதெல்லாமே ட்ரீட் பண்ணுறதுக்கு கூட ரெட்டினாய்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கின்ல ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த TRETINOIN க்ரீம் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் காமனாக வந்து ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இந்த TRETINOIN க்ரீமை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அண்ட் செகண்ட் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் லேடிஸ். ஸோ ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஐசோட்ரெட்டினாயின், அதாவது ஓரல் ஃபார்ம் ஆஃப் ரெட்டினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டெரட்டோஜெனிக் ட்ரக், அதாவது குழந்தை வளர்ச்சியில் வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். அதே மாதிரி இந்த ரெட்டினாய்ட்ஸையும் யூஸ் பண்ணுறப்ப டாப்பிக்கலாக நம்ம ஸ்கின்ல இருந்து பிளட்டுக்கு வந்து அப்சார்ப் ஆகி அதுலேயும் வந்து ஏதாச்சும் ரிஸ்க் வரலாம். அப்படின்றதுனால இதையும் வந்து ப்ரெக்னன்சியில் யாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல. தென் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த TRETINOIN க்ரீமை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நார்மலாக இருக்கிற ரெட்டினாலே வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் இந்த மாதிரி பர்ஜிங்லாம் காஸ் பண்ணும். பட் இந்த TRETINOIN வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கனால உங்களோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகாது. TRETINOIN க்ரீமை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே ஒரு கம்மியான கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து பெட்டர் ஐடியா.
அஸ் பர் உங்கள் டாக்டர் உங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ, எந்த டோஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து எடுக்கிறது வந்து பெட்டர். இன்கேஸ் நீங்கள் ஒரு ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலுமே டாக்டர் உங்களுக்கு இந்த ட்ரெட்டினாயின் க்ரீமை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதோட காண்டாக்ட் டைமை வந்து குறைச்சிக்கலாம். காண்டாக்ட் டைம்னா இந்த ப்ராடக்ட் எவ்வளோ நேரம் உங்களோட ஸ்கின்ல வந்து காண்டாக்டாக இருக்குது, டச்சில் இருக்குது அப்படின்றது தான் காண்டாக்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour விட்டு பாருங்கள், எந்த எரிச்சலும் இல்லைனா. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1.5 hours, அடுத்த டைம் யூஸ் பண்ணுறப்ப ஒரு 2 hours, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓவர் நைட் விட்டுக்கலாம். ஸோ காண்டாக்ட் டைமை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரொம்ப இரிட்டேட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும்னா ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பட்டாணி அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு பீஸ் சைஸ் அமௌண்ட் எடுத்து ஆல் ஓவர் த ஃபேஸ் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் எந்தெந்த இடத்துலாம் அவாய்ட் பண்ணணும்னா அரவுண்ட் த மவுத் அண்ட் உங்களோட கண்ணை சுற்றி இருக்கிற ஏரியாவில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி அதில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ட்ரெட்டினாயின் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். ட்ரெட்டினாயின் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியே ஆகணும். பிகாஸ் அதுதான் வந்து உங்களோட ட்ரெட்டினாயினை வந்து சீல் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா நான் முன்னாடி நிறைய வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன் ரெட்டினால் சாண்ட்விச் டெக்னிக்னு. அதாவது உங்களோட ரெட்டினாலை வந்து 2 லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசருக்குள்ளே வந்து நீங்கள் சாண்ட்விச் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெட்டினால் தென் மாய்ஸ்சரைசர். ஸோ வந்து ரெட்டினால் வந்து 2 லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசருக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களோட ஸ்கின்ல அவ்வளோ இரிட்டேஷனோ இல்லை அவ்வளோ ரியாக்டோ ஆகாது. ஸோ இதை யூஸ் பண்ணி எவ்வளோ நாளில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆக்னிக்காக உங்களோட டாக்டர் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துலேயே வந்து உங்களோட ஆக்னி எல்லாமே சப்சைட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பட் இதுவே விரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ்க்காகவும் அண்ட் உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் தெரிய கிட்டத்தட்ட 6 மாதமாக தான் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் எந்த பர்பஸ்க்காக உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து இதோட டைம் எடுத்துக்கும். ரெட்டினாயின் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். யூஸ்வலாக நம்ம ரெட்டினால்ஸில் வர மாதிரி ஸ்கின் இரிட்டேட் ஆகலாம், இல்லைனா அரிக்கிற மாதிரி இச்சிங் ஃபீல் இருக்கும், தென் ரெட் ஆகலாம், அண்ட் ரொம்ப ட்ரையாக அப்புறம் வந்து வெடிப்பு வர மாதிரி உங்களோட ஸ்கின்ல ஃபீல் ஆகலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அண்ட் அடுத்த நாள் காலையில் சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி மஸ்ட். ஓவரால் இந்த ட்ரெட்டினாயின் பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெட்டினாயினை வந்து ஒரு காஸ்மெட்டிக் இன்க்ரீடியண்ட்டாக நீங்களே வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்கின் கன்சர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட போகிறப்ப அவங்க இது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட். அந்த மாதிரி இல்லை நான் ஓவர் த கவுண்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ரெட்டினால் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு ஒரு ரெட்டினால் பேஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஒரு க்ரீம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குதுல பெஸ்ட் ரெட்டினால், பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெட்டினால், இதெல்லாமே நானே சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரெட்டினாயினை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் வி கெட் எனாமரஸ் பெனிஃபிட்ஸ். அதே டைம் இதை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ஸ்கின்னே வேர்சன் ஆகலாம். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதில் தான் வந்து ரீசெண்ட் அப்டேட்ஸ் அண்ட் டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.